மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இறைவன் மிகப்பெரியவன். நமக்கு அளப்பரிய கிடைக்கிறதுக்கு அரிய அருளை வழங்குவதிலே வள்ளலாக திகழ்பவன். அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான அருளை பற்றி பேசத்தான் இந்த கதை. ஒரு சிங்கம் உணவுக்காக ஒரு குரங்கை துரத்தி கொண்டு ஓடுகிறது. குரங்கும் தன் உயிர் பயத்தினால் அங்கிருந்து ஓடி ஒரு மரத்தின் மீது ஏறி அங்கும் இங்கும் தாவி சிங்கத்திடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அது பாதுகாப்பாக மரத்தின் மீது ஒரு கிளையில் அழகாக பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டது. சிங்கமும் ஓடி வந்து ஓடி 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 களைத்து அந்த மரத்து அடியிலே குரங்கு எப்பொழுது கீழே இறங்கி வரும் அப்பொழுது அடித்து சாப்பிடலாம் என்று எண்ணி மரத்தின் அடியிலே அமர்ந்து விட்டது. பகல் மாலையானது, மாலை இரவானது. சிங்கமும் அங்கிருந்து நகரவில்லை. குரங்கும் பாதுகாப்பாக கிளையிலே அமர்ந்து கொண்டு இரவெல்லாம் எப்படி இருப்பதென்று ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே போட்டது. அதனுடைய நேரம் போக வேண்டும் அல்லவா, குரங்கின் கை சும்மா இருக்காதல்லவா. அப்படி ஒரு இலையை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தது. பொழுது புலர்ந்தது. ஆனால் அந்த இலைகள் விழுந்த இடம் கீழே ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. அப்படி விழுந்தபடியால் வில்வ இலையினால் குரங்கு அர்ச்சனை செய்ததுக்கு ஈடாக பலனாக இறைவன் தோன்றி அம்மையப்பனோடு ரிஷப வாகனத்தில் தோன்றி அந்த குரங்கிற்கு அருமையாக கிடைப்பதற்கு அரிய ஒரு வள்ளலை போன்ற ஒரு வரத்தை வாரி வழங்கினார். குரங்கே, வில்வ இலையினால் என்னை பூஜை செய்ததற்கு பலனாக நீ அடுத்த பிறவியிலே மனிதனாக பிறந்து அரசனாக பல்வேறு நற்காரியங்களில் ஈடுபட்டு எம்மை வந்து அடைவாய் என்று குரங்கிற்கு இறைவன் வரமளித்தார். ஆக தெரியாமல் செய்த இப்பேற்பட்ட காரியத்திற்கே இறைவனுடைய அருள் கிடைத்தது. ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நல்ல செயலாக இருப்பின் அது நல்லதாகவே முடியும் என்று கதை மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.